ஒரே சம்பளம், ஒரே வேலை, ஒரே வயது. ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு ஒருவர் கோடிக்கணக்கில் செல்வத்தை உருவாக்கியிருக்கிறார். இன்னொருவர் இன்னும் கடன், இஎம்ஐ மற்றும் பணப்பிரச்சனைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறார். ஏன் இந்த வித்தியாசம்? அவர்களில் ஒருவர் அதிகமாக சம்பாதித்ததாலா? இல்லை. அப்படியென்றால் அவரை செல்வந்தராக்கியது என்ன? அவருடைய மனநிலை. பணம் சம்பாதிப்பதற்கு முன் பணத்தை பற்றி சரியாக சிந்திக்க கற்றுக்கொண்ட மனநிலை. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் பணத்தை பற்றிய பார்வையை மாற்றிய புத்தகம்தான் தி சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் பணக்காரராக ஆகும் ரகசியத்தை சொல்லவில்லை. ஆனால் ஏன் சிலர் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை உருவாக்குகிறார்கள், சிலர் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணப்பிரச்சனையிலேயே இருக்கிறார்கள் என்பதை மிக எளிமையாக விளக்குகிறது. இந்த வீடியோவில் இந்த புஸ்தகத்தின் முக்கியமான 8 வாழ்க்கை பாடங்களையும் இறுதியில் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய 10 கோல்டன் ரூல்ஸையும் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் பணத்தை பற்றிய பார்வை இன்று முதல் மாற ஆரம்பிக்கும். இப்போது முதல் பாடத்தை பார்ப்போம். லெசன் 1. பணம் என்பது கணக்கு இல்லை, உணர்ச்சி. நாம் அனைவரும் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழ்கிறோம். பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எல்லோரும் அறிவை பயன்படுத்தித்தான் எடுக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் மார்கன் ஹவுசல் கூறுவது வேறு. பெரும்பாலான நிதி முடிவுகள் அறிவால் எடுக்கப்படுவதில்லை, உணர்ச்சியால் தான் எடுக்கப்படுகின்றன. ஒரு சிறிய உதாரணத்தை பாருங்கள். 2 பேரும் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள். முதல் நபர் ஒவ்வொரு மாதமும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கிறார். தேவையற்ற செலவுகளை குறைக்கிறார். மீதமுள்ள பணத்தை முதலீடு செய்கிறார். இரண்டாவது நபரும் அதே சம்பளம்தான் வாங்குகிறார். ஆனால் ஒவ்வொரு மாதமும் புதிய மொபைல், புதிய ஆடைகள், உணவகங்கள், சுற்றுலா, இஎம்ஐ என்று சம்பளம் வந்த வேகத்தில் பணமும் காலியாகி விடுகிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும்? முதல் நபரிடம் சேமிப்பும் இருக்கும், முதலீடும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். இரண்டாவது நபரிடம் சம்பளம் இருக்கும், ஆனால் செல்வம் இருக்காது. இருவருக்கும் இருந்த வித்தியாசம் சம்பளத்தில் இல்லை, பணத்தை பற்றிய மனநிலையில்தான். அதனால்தான் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. மணி இஸ் மோர் அபவுட் பிஹேவியர் தென் இன்டெலிஜென்ஸ். அதாவது பணத்தை பற்றிய உங்கள் பழக்க வழக்கங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்பது அல்ல. இப்போது அடுத்த பாடத்தை பார்ப்போம். லெசன் 2. லக் மற்றும் ரிஸ்க். நாம் வெற்றி பெற்றவர்களை பார்த்தவுடன் அவர் மிகவும் திறமையானவர் என்று சொல்கிறோம். ஒருவர் தோல்வி அடைந்தால் அவர் சரியாக யோசிக்கவில்லை என்று முடிவு செய்கிறோம். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிமையானது அல்ல. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நண்பர்கள் ஒரே மாதிரியான ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள். இருவரிடமும் ஒரே முதலீடு, ஒரே திறமை, ஒரே உழைப்பு. ஆனால் ஒருவர் தொழிலை சரியான நேரத்தில் தொடங்குகிறார். சந்தை வளர்கிறது, வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறார்கள், அவர் வெற்றி பெறுகிறார். மற்றொருவர் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட நேரத்தில் தொழிலை தொடங்குகிறார். விற்பனை குறைகிறது, இழப்பு அதிகரிக்கிறது, இறுதியில் தொழிலை மூட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இப்போது யார் திறமையானவர்? உண்மையில் இருவருமே. வித்தியாசம் டைமிங். அதனால்தான் மோர்கன் ஹவுசல் கூறுகிறார், வாழ்க்கையில் வெற்றிக்கு திறமை மட்டும் போதாது, அதிர்ஷ்டமும் ஒரு பங்கு வகிக்கிறது. அதேபோல் தோல்வி ஏற்பட்டால் அது முழுவதும் உங்கள் தவறு என்றும் அர்த்தமில்லை. இதன் அர்த்தம் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காருங்கள் என்பதல்ல. நம் கட்டுப்பாட்டில் இருப்பது நல்ல முடிவுகள், ஒழுக்கம், பொறுமை, தொடர்ந்து கற்றுக்கொள்வது. அவற்றில் கவனம் செலுத்தினால் நீண்ட காலத்தில் வெற்றிக்கான வாய்ப்பை நாமே அதிகரிக்க முடியும். லெசன் 3. அதிகம் சம்பாதிப்பது முக்கியமல்ல. பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள், அதிகம் சம்பாதித்தால்தான் பணக்காரராக முடியும். ஆனால் மார்கன் ஹவுசல் இந்த எண்ணத்தை முற்றிலும் மாற்றுகிறார். அவர் கூறுவது, இன்கம் என்பது வெல்த் அல்ல, வருமானம் என்பது நீங்கள் சம்பாதிக்கும் பணம். ஆனால் செல்வம் என்பது நீங்கள் செலவு செய்யாமல் பாதுகாத்து வைத்திருக்கும் பணம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் மாதம் 2,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் அந்த பணம் முழுவதும் இஎம்ஐ, ஆடம்பர வாழ்க்கை, புதிய கார், புதிய மொபைல், தேவையற்ற செலவுகள் என்று மாதம் முடிவதற்குள் காலியாகி விடுகிறது. மற்றொருவர் மாதம் 50,000 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் தொடர்ந்து சேமிக்கிறார், சிறிது சிறிதாக முதலீடு செய்கிறார்,
தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு யார் அதிக செல்வத்தை உருவாக்கியிருப்பார்? பெரும்பாலும் இரண்டாவது நபர்தான். ஏனெனில் வருமானம் உங்களை பணக்காரராக காட்டலாம், ஆனால் சேமிப்பும் முதலீடும் மட்டுமே உங்களை உண்மையான செல்வந்தராக மாற்றும். அதனால்தான் இந்த புஸ்தகம் ஒரு அழகான கருத்தை சொல்கிறது. வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. அதாவது உண்மையான செல்வம் என்பது வெளியில் தெரியும் கார், வீடு அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் உருவாக்கிய நிதி பாதுகாப்பு தான் உண்மையான செல்வம். லெசன் 4, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போது இந்த புத்தகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த கருத்தை பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் செல்வத்தை உருவாக்கிய ரகசியங்களில் இதுவும் ஒன்று. 100 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது 10% வளர்ந்தால் முதல் ஆண்டு 110 ரூபாய் ஆகும். அடுத்த ஆண்டு 121 ரூபாய், அதற்கு பிறகு 133 ரூபாய். இப்படி வட்டிக்கு மீண்டும் வட்டி சேர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இந்த வளர்ச்சி மிகவும் சிறியதாக தெரியும். அதனால தான் பலர் பொறுமையை இழந்து முதலீட்டை நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த சிறிய வளர்ச்சிதான் மிகப்பெரிய செல்வமாக மாறுகிறது. மார்கன் ஹவுசல் கூறும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், செல்வத்தை உருவாக்குவதில் அதிக பணம் முதலீடு செய்வதை விட சீக்கிரமாக தொடங்குவதும் நீண்ட காலம் பொறுமையாக இருப்பதும் தான் முக்கியம். பணம் வேலை செய்வதில்லை, நேரம்தான் பணத்தை வேலை செய்ய வைக்கிறது. அதனால தான் இன்று தொடங்கும் ஒரு சிறிய முதலீடு கூட நாளை மிகப்பெரிய செல்வமாக மாற முடியும். லெசன் 5, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இப்போது நம்மில் பெரும்பாலானவர்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறை பார்ப்போம். அதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது சம்பளம் உயர்ந்தவுடன் வாழ்க்கை முறையையும் உயர்த்தி விடுவது. சம்பளம் உயர்ந்தது, புதிய கார், புதிய மொபைல், பெரிய வீடு, வெளிநாட்டு சுற்றுலா, விலை உயர்ந்த பொருட்கள், எல்லாமே அப்கிரேட். ஆனால் சேமிப்பு மட்டும் அப்கிரேட் ஆகாது. இதுதான் பலரின் வாழ்க்கையில் நடக்கிறது. வருமானம் இரட்டிப்பாகிறது, ஆனால் சேமிப்பு மாறுவதில்லை. அதனால பல ஆண்டுகள் வேலை செய்த பிறகும் நிதி சுதந்திரம் கிடைப்பதில்லை. மார்கன் ஹவுசல் கூறுவது மிகவும் எளிமையானது. உங்கள் சம்பளம் உயரும்போது உங்கள் செலவுகள் மட்டுமல்ல, உங்கள் சேமிப்பும் முதலீடும் உயர வேண்டும். ஒவ்வொரு சம்பள உயர்விலும் உங்கள் எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய பகுதியை ஒதுக்குங்கள். ஏனெனில் வருமானம் உங்களுக்கு வசதியை தரும், ஆனால் சேமிப்பும் முதலீடும் மட்டுமே உங்களுக்கு சுதந்திரத்தை தரும். லெசன் 6, ஃப்ரீடம் தான் உண்மையான வெல்த். பணம் ஏன் முக்கியம்? இந்த கேள்விக்கு பெரும்பாலானவர்கள் ஒரு பதில் தான் சொல்வார்கள். நல்ல வீடு, பெரிய கார், ஆடம்பரமான வாழ்க்கை. ஆனால் மார்கன் ஹவுசல் கூறும் பதில் வேறு. பணத்தின் மிகப்பெரிய மதிப்பு அது உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தருகிறது. சுதந்திரம் என்றால் உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய கட்டாயமில்லாத வாழ்க்கை. குடும்பத்துடன் நேரம் செலவிடும் சுதந்திரம். உங்களுக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். ஒரு முடிவை எடுக்கும்போது பணம் இல்லையே என்ற பயமில்லாமல் வாழும் மனநிலை. பலர் அதிக சம்பளம் வாங்குகிறார்கள், ஆனால் மாத சம்பளம் இல்லாமல் ஒரு மாதம் கூட வாழ முடியாது. அதே நேரத்தில் சாதாரண வருமானம் இருந்தாலும் தொடர்ந்து சேமித்து முதலீடு செய்த ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக முடிவெடுக்க முடியும். அதனால்தான் இந்த புத்தகம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், பணத்தை ஆடம்பர வாழ்க்கைக்காக மட்டும் பயன்படுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்துங்கள். ஏனெனில் உண்மையான செல்வம் என்பது வங்கி கணக்கில் இருக்கும் தொகை அல்ல, உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வாழும் சுதந்திரம்தான். லெசன் 7, கம்பேரிசன் கில்ஸ் வெல்த். இப்போது நம்மில் பெரும்பாலானவர்கள் செய்யும் இன்னொரு தவறை பார்ப்போம். அதுதான் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவது. உங்கள் நண்பர் புதிய கார் வாங்குகிறார், உடனே நாமும் வாங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அலுவலகத்தில் ஒருவர் பெரிய வீடு வாங்குகிறார், நாமும் அதே மாதிரி வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சமூக வலைதளங்களில் ஒருவர் வெளிநாட்டு சுற்றுலா செல்கிறார், நாமும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படித்தான் தேவைகள் ஆசையாக மாறுகின்றன, ஆசை செலவாக மாறுகிறது, செலவு கடனாக மாறுகிறது. இறுதியில் நிதி சுதந்திரம் நம்மை விட்டு விலகிவிடுகிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களின் வெற்றியை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாங்கிய கடனை நாம் பார்ப்பதில்லை, அவர்கள் சந்திக்கும் மன அழுத்தத்தை நாம் பார்ப்பதில்லை.
அவர்களின் உண்மையான நிதி நிலைமை நமக்கு தெரியாது. அதனால்தான் மார்கன் ஹவுசல் கூறுகிறாரு, மற்றவர்களை கவர்வதற்காக செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் எதிர்கால செல்வத்தை குறைக்கிறது. உங்கள் வாழ்க்கையை உங்கள் இலக்குகளின் அடிப்படையில் வாழுங்கள், மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அல்ல. லெசன் 8 எனஃப் என்ற மனநிலை. இப்போது இந்த புஸ்தகத்தின் மிகவும் ஆழமான மற்றும் கடைசி பாடத்தை பார்ப்போம். ஒரு கேள்வி: உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் போதும்? பலரிடம் இதற்கு பதில் இருக்காது. ஏனெனில் ஒரு இலக்கை அடைந்தவுடன் இன்னொரு இலக்கு உருவாகிவிடுகிறது. இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். இந்த ஓட்டத்திற்கு முடிவே இல்லை. மார்கன் ஹவுசல் கூறுவது, பணம் சம்பாதிப்பது தவறல்ல, ஆனால் எப்போது போதும் என்று சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாததே மிகப்பெரிய தவறு. பேராசை மனிதனை தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வைக்கிறது. அதிக லாபத்திற்காக பலர் ஏற்கனவே உருவாக்கியிருந்த செல்வத்தையே இழந்து விடுகிறார்கள். அமைதியான வாழ்க்கை என்பது அதிகம் சம்பாதிப்பதில் இல்லை, நமக்கு தேவையான வாழ்க்கையை வாழும் அளவுக்கு இருக்கிறது என்று உணர்வதில்தான் இருக்கிறது. எனஃப் என்று சொல்லத் தெரிந்தவர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள், புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறார்கள், தேவையற்ற ஆபத்துகளை தவிர்க்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் உருவாக்கிய செல்வத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இதுதான் இந்த புத்தகம் சொல்லும் கடைசி வாழ்க்கை பாடம். செல்வம் என்பது எப்போதும் அதிகமாக சேர்ப்பதில் இல்லை, இருப்பதை மதித்து நிம்மதியாக வாழ்வதில்தான் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் 10 கோல்டன் ரூல்ஸ். இப்போது இந்த முழு புத்தகத்தையும் 10 எளிய விதிகளில் சுருக்கி பார்ப்போம். முதல் விதி: அதிகமாக சேமியுங்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சேமிப்பதுதான் முக்கியம். இரண்டாவது விதி: தேவையற்ற செலவுகளை குறையுங்கள். ஒவ்வொரு ஆசையும் ஒரு தேவையாக இருக்காது. வாங்குவதற்கு முன், இது எனக்கு உண்மையில் தேவையா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். மூன்றாவது விதி: சீக்கிரமாக முதலீடு செய்யத் தொடங்குங்கள். முதலீட்டில் மிகப்பெரிய சக்தி பணம் அல்ல, நேரம்தான். அதனால் சரியான நேரம் வரும் வரை காத்திருக்காமல் இன்று தொடங்குங்கள். நான்காவது விதி: பொறுமையாக இருங்கள். செல்வம் ஒரே இரவில் உருவாகாது. நல்ல முடிவுகளை தொடர்ந்து எடுத்தால் அதன் பலன் காலப்போக்கில் நிச்சயமாக கிடைக்கும். ஐந்தாவது விதி: மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வேறுபட்டது. உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஆறாவது விதி: பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள். மற்றவர்களை கவர்வதற்காக செலவு செய்யும் பணம் உங்கள் எதிர்கால சுதந்திரத்தை குறைக்கிறது. ஏழாவது விதி: நீண்ட காலத்தை மனதில் வைத்து முடிவெடுங்கள். இன்றைய சிறிய நல்ல பழக்கங்கள் தான் நாளைய பெரிய செல்வத்தை உருவாக்கும். எட்டாவது விதி: உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, அதை பாதுகாப்பது அதைவிட பெரிய திறமை. ஒன்பதாவது விதி: ரிஸ்கை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலும் முதலீட்டிலும் ரிஸ்க் இருக்கும், ஆனால் புரியாத ரிஸ்க் எடுக்காதீர்கள். பத்தாவது விதி: பணத்தால் சுதந்திரத்தை வாங்குங்கள். பணம் ஆடம்பர வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை வாழும் சுதந்திரத்திற்காக. இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய செய்தி ஒன்றுதான்: பணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, பணத்தை பற்றிய உங்கள் மனநிலையே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு சேமிக்கிறீர்கள், எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள், எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள், எவ்வளவு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறீர்கள், இதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இந்த புத்தகத்தின் பாடங்களை நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் உடனடியாக கோடீஸ்வரர் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நிதி முடிவும் முன்பை விட புத்திசாலித்தனமாக இருக்கும். அதுவே காலப்போக்கில் செல்வமாக மாறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணத்தை பின்தொடராதீர்கள், சரியான மனநிலையை உருவாக்குங்கள். பணம் தானாகவே உங்களை பின்தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதே போன்ற உலக புகழ்பெற்ற புத்தகங்களின் சுருக்கங்கள், புத்தரின் வாழ்க்கை பாடங்கள், பணம், வெற்றி மற்றும் சுய முன்னேற்றம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை இயக்குங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். ஒருவரின் பணத்தை பற்றிய சிந்தனையை மாற்றும் இந்த ஒரு வீடியோ அவர்களின் முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி.
மீண்டும் ஒரு புதிய புத்தகத்துடனும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புதிய கருத்துக்களுடனும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.